Like, comment, share and subscribe. நன்மைகளாக மாற்றி தந்து இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜை செய்தார்களோ அனைவருடைய ஹஜ்ஜை மக்பூலியத்தான மக்ரூரான ஹஜ்ஜாக அங்கீகரித்துக் கொள்வாராக. யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் நமது உயிரிழை மேலான உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபை சந்தித்து வந்தார்களோ அவர்களுக்கும் இனிமேல் யார் செல்ல இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் இதற்கு முன்னால் யாரெல்லாம் சென்று விட்டு வந்துவிட்டார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஷஃபாஅத்தை இம்மையிலும் மறுமையிலும் நசீபாக்கி தருவார். கண்ணியமானவர்களே, இது புனிதமான ஒரு நன்னாள். ஹாஜிமார்கள் தன்னுடைய ஹஜ்ஜை பூர்த்தி செய்துவிட்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நன்னாள். ஹஜ்ஜு என்பது ஒரு சாதாரணமான ஒரு அமல் அல்ல. அது அமல் என்று சொல்ல முடியாது. அதற்கு மேலான ஒரு செயல். ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாகுவது அங்கதான். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் அப்படின்னு சொல்றான். அத்திம்மு பூர்த்தியாக்குங்கள் அப்படின்னு சொல்றான். உலகத்தில் உண்டான தொழுகை என்ன அவனுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தொழுகை இருக்குது, ஒரு காரணம் இருக்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும், உங்களை கண்ணியமான ஒரு மனிதனாக வாழ வைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு காரணத்தை சொல்வார். நோன்பு என்பது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். ஜகாத் கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது ஏழைகளுடைய பசியை நீங்கள் உணர வேண்டும், ஏழைகளுடைய அந்த தன்மையை அதை நீங்கள் உணர வேண்டும், அவருடைய அவருடைய சுக துக்கங்களை நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தை கொடுக்க சொல்கிறார். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. இத்தாஅத்து அல்லாஹ்வுக்கு வழிபடுவது மட்டும்தான். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்வது இது மட்டும்தான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஏன் எதற்கு கேள்வியே கேட்க முடியாது. என்ன காரணம்னு தெரியாது. அல்லாஹ் இரண்டாவது ஒவ்வொரு விஷயம் இருக்கிறதாங்க. இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரை இப்போ தொழுகை இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். நோன்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறோம். ஜகாத்தை அவனுக்காக வேண்டி செய்யறோம். ஹஜ்ஜை பொறுத்தவரை அவன் தன்னுடைய அடியார்கள், அதாவது தன்னுடைய இறை நேசர்கள் எதை செய்தார்களோ அது மட்டும்தான் ஹஜ்ஜில், எதுவுமே கிடையாது. அதனால தான் எனக்காக வேண்டிய செய்யுங்கள், இறை நெருக்கப்பட்டவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதுதான் என்னுடைய வழி என்பதை பட்டவர்த்தமான அல்லாஹ் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அமல்தான் ஹஜ் என்பது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை மட்டும் அவன் வணங்கிக் கொண்டிருந்தால் அது பூர்த்தியாகாது. ஈமான் என்பது பூர்த்தியாகாது. இத்தாஅத்துல்லாஹ் எப்படி ஒரு ஈமானுக்கு ஒரு பங்கு இருக்கிறதோ அதே மாதிரி தான் இத்தாஅத்து ஸாஹிபித் தக்வா, இறையச்சமுடையவர்களை அவன் வழிபடுவது என்பது ஈமானுடைய பூர்த்தி என்பதை அல்லாஹ் தஆலா
என்பது, அவருடைய இஸ்லாம் என்பது பூர்த்தியாகும் என்பதை இந்த ஹஜ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக கொடுக்கிறது. சஅய் என்பது அல்லாஹ் சொன்னதாக, அரஃபா மைதானத்தில் இருப்பதை அல்லாஹ் சொன்னதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்துக் கொண்ட இடம் அவ்வளவுதான். வேற என்ன நேரத்தில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அரஃபான்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வது, கொண்டார்கள் என்று அர்த்தம் அதற்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் நீண்ட காலத்திற்கு பிறகு சந்தித்துக் கொண்ட இடம் தான் அரஃபா. அந்த அரஃபா இப்போது எப்பொழுது உயர்ந்த ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். உலகத்திலே சூரியன் உதயமாகும் நாட்களிலே சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் தான். வேற எந்த நாளும் கிடையாது. அரஃபா இல்லை என்று சொன்னால், அரஃபாவில் அந்த பகலில் கட்டுவது என்று சொன்னால் ஹஜ்ஜே கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்களே. நீ கணவன் மனைவி எத்தனை வீடுகள்ல பார்க்க எவ்வளவு பிரச்சனை. நீ அப்படி சொல்லிட்ட, நான் இப்படி சொல்லிட்டேன், நீ அப்படி சொன்ன, நீ அந்த மாதிரி செஞ்ச, இந்த மாதிரி செஞ்ச, குலா கொடு, என்ன நான் தலாக்கு விடுறேன், எல்லாரும் குலா தர்றேன். நிறைய பேர் இன்னைக்கு விளையாட்டு இருக்காங்க. என்னன்னா குலா குலா அப்படின்னு சொன்னா அங்க புரிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. தப்பு. குலா என்பது எங்க தெரியுமா அர்த்தம்? நான் உன்னிடத்தில் வாழ்வதற்கு பிடிக்கிற, இதை விடுதலை செய்து விடு, அதாவது என்னை தலாக்கு விட்டுவிடு என்று அவர்கள் சொல்வதற்கு பெயர்தான் குலாம். அதோட அது திருமணம் வந்தா முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. நீங்க நிறைய பேர் விளையாட்டு இருக்கிறாங்க. அதனாலேயே ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. அது தப்பு. விபச்சாரத்திற்கு சமம். குலா கொடுத்து விட்டால் திருமண பந்தம் என்பது முடிஞ்சு போய்விடாது. அவன் கணவன் தலாக்கு விட்டால் தான் திருமண பந்தம் என்பது முடிஞ்சு போகும். அதனால விலகிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரண முடிஞ்சு போச்சு சொல்றாங்க. அது தப்பு. எந்த கட்டத்திலேயாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரஃபா மைதானத்திலே சந்தித்து கேட்ட ஒரே ஒரு துஆவை தான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். எந்த இடத்திலும் அல்லாஹ் சொல்லல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னாலதான் நாம இந்த கனியை தின்றேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. எனக்கு இந்த உடனே தலாக் போட்டுறேன்னு சொன்னது கிடையாது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் ஏன் அந்த பழத்தை போய் சாப்பிட்டீர்கள், உங்களால தான் நான் பூமிக்கு வந்தேன், அதனால நான் உங்களை குலா கொடுத்துறேன்னு சொன்னதும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரெண்டு திருமணம் முடிந்த அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து விட்டால், ரெண்டு பேரும் தன்னுடைய தவறுகளை மறந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு பெயர்தான் திருமண உறவு என்பது. அதற்கு பெயர்தான் அரஃபா. அதுதான் வாழ்க்கை நாட்களிலே சிறந்த நாள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தரக்கூடிய ஒரு தினம்தான் அரஃபாவுடைய தினம். அப்போ ஹஜ் என்பது இறை நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு வழிபட்டு நடப்பதுதான். அந்த வாழ்க்கை, அந்த உணர்வை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அதற்கு பெயர்தான் ஹஜ்ஜுடைய வாழ்க்கை என்பது. பையனை கேட்ட, ரொம்ப நாளா சொல்ல வச்சுட்டே இருந்த ஆளே காணப்படாம இருக்கு, இல்ல நான் சொல்லுதான் இருக்கிறேன் அப்படின்னு. சரி, விளையாட்டப்பட்டு நீங்க காணுங்க. அந்த பையன் நான் வேலை ரொம்ப வேலை செய்யறேன், அதனால நான் வந்து சொல்லுகிறது 43 பள்ளியாசல் ஊர்ல கட்டி வச்சிருக்காடா, அந்த மாதிரி ஆளுக்கு தொழு வைக்கணும், தொழுன்னு சொல்லித்தான். நீ எங்கடா சொல்லுவ? நான் வீட்டிலே சொல்லுகிறேன். ஏடா வீட்டுல சொல்லுகிற? அந்த மிஸ்ரதாசன் சொல்லி இருக்கிறாங்கல்ல, பூமியில் உள்ள எல்லா இடமும் பரிசுத்தமானது, எங்க வேண்டுமானாலும் சொல்லுகிறான், அதனால நான் வீட்டிலே சொல்லுகிறேன். எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா? ஆனா இது நடந்ததுங்க. என்றைக்கு இறை நெருக்கம் பெற்றவர்களோடு தொடர்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஈமான் பூர்த்தியாகாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ ஃபலம் யஃபுஸ் வலம் யஃஸுக் ரஜஅ கயௌமில் வலதத்து உம்மு. பாவம் செய்யாமல், அசிங்கமான வார்த்தைகளை பேசாமல் எவன் ஹஜ்ஜி செய்வானோ அவன் அன்று பிறந்த பாலங்களை போட்டு வருகிறான் என்று சொன்னான். இன்னைக்கு யாராச்சும் நம்ம யோசிச்சிருக்கோம், அன்று பிறந்த பாலங்களை போட்டு வர்றாங்க, நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் பாவத்துக்கு
மன்னித்தும் அவன் பரிசுத்தமானவனாக வருகிறான். அதுதான் நடச்சிருக்கும். பாவத்துல 2 விதமான பாவம் இருக்குது. ஒன்று தன்னை தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது, 2வது அடியார்களுக்கு அநியாயம் செய்வது. அல்லாஹ் தஆலா தனக்குத்தானே அநியாயம் செய்வதை எல்லா நிலையிலும் மன்னித்து விடுகிறான். எப்பொழுது கேட்டாலும் மன்னித்து விடுகிறான். அடியார்களுக்கு தீங்கு செய்ததை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்கிறான். அவன் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்கெங்கேதான் தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவிலும் கூட இந்த நிலைதான். அநியாயம் செய்யப்பட்டவன் அநியாயம் செய்தவனை மன்னிக்காதவரை அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பல ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லைலத்துல் கத்ர் இரவிலும் இது மாதிரிதான், ஷஅபராத்துல இது மாதிரிதான், ஜும்ஆவுடைய நாளில் இதே மாதிரிதான். புனிதமான இரவுல அத்தனையிலேயுமே இந்த நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஹஜ்ஜில் இது கொஞ்சம் மாற்றமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அரஃபா மைதானத்துல போய் கேட்டாங்க, யா அல்லாஹ், அரஃபா மைதானத்துல ஒரு மாலை நேரத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அப்படி உம்மத்துல எல்லாரையும் மன்னிச்சிரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா, நான் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன், அநியாயம் செய்தவனுக்கு நான் மன்னிப்பு வழங்க மாட்டேன்னு சொல்றேன். அநியாயம் செய்தவனுக்கு நான் மன்னிப்பு வழங்க மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு கேட்கல. என்ன காரூணிய நபி அல்லவா, நம் மீது அதிகமான பாசம் உள்ளவர்கள் அல்லவா. அதாவது நமக்கு ஒரு தீமை என்று சொன்னால் நம்முடைய தாய்க்கு வலிக்குதோ இல்லையோ, நமக்கு வலிக்குதோ இல்லையோ, ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரி ஏற்பட்டு விடுவது. அப்படிப்பட்ட குணப்படைத்தவர்கள் அல்லவா, அஸீஸுன் அலைஹி அல்லவா. அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உன் புறத்திலிருந்து சொர்க்கத்தை வழங்கிடு, அநியாயம் செய்தவனுக்கு நீ மன்னிப்பு வழங்கலாமே. அல்லாஹ் தஆலா அரஃபா மைதானத்துல மன்னிக்க அதை ஏற்றுக்கொள்ளல, அது துஆ ஏற்றுக்கொள்ளல. முஸ்தலிஃபாவுக்கு நடந்து போயிட்டாங்க. முஸ்தலிஃபாவுடைய காலை நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஏன் சிரிக்கிறீங்க? அப்ப சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபா மைதானத்தில் கேட்டேன், அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், யா அல்லாஹ், அநியாயம் செய்தவனுக்கு நீ மன்னித்து விடு என்று கேட்டேன், அல்லாஹ் மன்னிக்கவில்லை. உன் புறத்திலிருந்து அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு, அநியாயம் செய்தவனுக்கு நீ மன்னித்து விடு என்று கேட்டேன், அரஃபா மைதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் முஸ்தலிஃபாவில் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அப்படி அந்த துஆ ஏற்றுக்கொண்ட பிறகு ஷைத்தான் இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு ஓடினான். அதை பார்த்து நான் சிரித்தேன் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லவா, கயௌமின் வலதத்துஹு, அவனுடைய தாய் பெற்றெடுத்ததை போன்று அவன் திரும்பி வருகிறான் என்று சொல்லி, ஒரு பெற்ற பிள்ளை தனக்குத்தானே அநியாயம் செய்யாது, வேற யாருக்கும் அநியாயம் செய்யாது. இந்த துஆவை பெற்று கொண்டுதான் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிறான். எந்த ஒரு அமல், எந்த ஒரு நாளுக்கும் கிடைக்காத ஒரு பரிசு ஹஜ்ஜுடைய மக்களுக்கு கிடைக்கிறது. அதனால்தான் அவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யுங்க, அந்த பரிசுத்தமான மனிதர்கள் வரும் பொழுது நம்ம அவங்கள்ட்ட போய் துஆ செய்யணும், எங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு சொல்லணும். ஆட்சிகள் முடிஞ்சு நீங்க ஊருக்கு போறது ரெடியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கண்ணியப்படுத்த, அல்லாஹ் எப்படி அவர்களை கண்ணியப்படுத்தினானோ அதே மாதிரி நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜாஜ் வல் உம்மார் அப்துல்லாஹ், ஹாஜிமார்களும் உம்ரா செய்துவிட்டு வரக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய குடும்பம், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இன்தஅவு அஜாபஹும் வ இஸ்தக்ஃபருஹு கஃபர. அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர்கள் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அவர்களுடைய பாவங்களும் அங்கே மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹாஜிமார்கள் நமக்காக வேண்டி என்ன துஆ செஞ்சாலும் அதுவும் மன்னிக்கப்படுகிறது. ஏன்? அவர்கள் அன்று பிறந்த பாடங்களை போன்று வருகிறார்கள் அல்லவா. அந்த ஒரு பெரிய பரக்கத்தினால
அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த கண்ணியத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். அடுத்தது என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் அந்த மக்காவும் மதீனாவும் எவ்வளவு புனிதமான ஒரு நகரம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம நேற்றுடைய செய்தி, மக்காவுல அந்த அனல் வெப்ப அலைகள் அடிச்சுட்டு இருக்குதுல, 550 ஆண்டுமார்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்வானாக, அவர்களை பரிசுத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. உலகத்திலேயே நான் மௌத்தா போறதுக்குன்னு ஆசைப்படக்கூடிய ஒரு 2 ஊர் இருக்குன்னா மக்காவும் மதீனாவும். உலகத்தில் ஒரு மனிதன் மௌத்த ஆசைப்படக்கூடாது, ஆனா அந்த 2 பூமியிலையும் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுவது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத்து என்று சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு வாசித்த அந்த ஹதீஸில் அதுதானே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையில் நான் மௌத்தாக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய ஹபீப் உன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ல மௌத்தா போகணும். கஅபத்துல்லாஹ்ல மௌத்தா போகணும், அதுல மதீனாவுல மௌத்தா போகணும். அந்த ஊருடைய புனிதம் அப்படிப்பட்ட புனிதம். அதனால்தான் ஹாஜிகள் அந்த இடத்துல போவதற்கு யாரும் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு போறவங்களை விட அங்க போய் மௌத்தா போகணும்னு ஆசைப்பட்டு போறவங்க தான் ரொம்பவே. யாருமே மௌத்த விரும்ப மாட்டாங்க, சீக்கிரத்தை விரும்ப மாட்டாங்க, அந்த இடத்துக்கு போனா விரும்புவாங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள், என்னுடைய ஊரில் யார் மௌத்தா போறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு போறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து வரக்கூடிய அந்த நாட்களில், ஹாஜிமார்கள் வரக்கூடிய அந்த நாட்களை நாம் அவர்களை முதலிலே சந்தித்து அவர்களிடத்தில் முஸாஃபஹா முஆனகா செய்து அவர்களை கட்டி அணைத்து அவர்களிடத்தில் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த ஒரு சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னனா வயநாடு ஹஜ்ஜுக்கு போகும்போது அப்படியே பயணம் பாம்பு சொல்லி அனுப்புவாங்க. வெளியூர் ஹஜ்ஜு முடிச்சுட்டு வர போகும்போது அறிவிப்பு செய்வாங்க, இந்த மாதிரி இந்த நேரத்தில் ஹஜ்ஜுகள் வர ஆட்சிகள் வர்றாங்க, எல்லாரும் உற்சாகம் செய்வார்கள். இந்த சுன்னத்தை எல்லாரும் மறந்துடும். அதனால ஆஜிமார்கள் வரும்பொழுது அவர்களை வரவேற்று, ஏன்னா அல்லாஹ்வுடைய பக்தம், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அவர்களை கண்ணியப்படுத்துவதனுடைய ஒரு கடமை. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நம்ம கண்ணியப்படுத்தாம வந்துருவோமா? எப்படி நாம் கண்ணியப்படுத்துவோமோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை நாம் கண்ணியப்படுத்துவது என்னன்னா அவர்களை வரவேற்று அவர்களுக்கு முஸாஃபஹா முஆனகா செய்து எங்களுக்காக வேண்டி இந்த ஊர் மக்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு துஆ செய்வதுதான் அந்த கண்ணியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் தஆலா இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ் செய்து விட்டு இருக்கிறார்களோ அனைவரும் ஹஜ்ஜின் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்வானாக. யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜில் இந்த வருடம் இறந்து போய்விட்டார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவருடைய ஹஜ்ஜின் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்வானாக. யாரெல்லாம் இதுவரை ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்களோ அனைவர்களும் ஹஜ் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா.